எது தேவனை விட்டு, தேவனுடைய சந்நிதியை விட்டு நம்ம பிரிக்குமாம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. யாத்திராகம் 18வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமும் 18:19. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். இந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. நீர் தேவ சன்னதியில் ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஆமென். நீ தேவ சந்நிதியில இரும், முக்கியமானது மாத்திரம் நீர் செய்யும், மீதம் இருக்கிற காரியத்துக்கு ஆட்களை நியமியும் அப்படின்னு மோசேயுடைய மாமனார் எத்ரோன் என்கிற அந்த மனுஷன் மோசேக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, மோசே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அங்க இடத்துல உட்கார்ந்து எல்லா ஜனங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு 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 தீர்வை சொல்லிட்டே இருக்கிறார். மோசே, நீ இப்படி செய்து கொண்டே இருந்தன்னா உனக்கு ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய சமூகத்துல உட்காருவதற்கும் உனக்கு என்ன இருக்காது, டைம் இருக்கா. அதனால நீ ஒண்ணு பண்ணு, நீ தேவ சன்னிதானத்துல இருந்து கர்த்தரிடத்துல கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதை மற்றவங்களுக்கு கொடு. ஆனா உனக்கு கீழே 100க்கு அதிபதி என்று சொல்லி சில பேரை நியமனம் செய் என்று சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கிறார். இதே காரியத்தை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில இதே கர்த்தருடைய சீஷர்கள் செய்ததையும் நம்மால கவனிக்க முடியும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 3-4 வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். எல்லாரையும் அந்த வேலைக்கு நியமிக்க முடியாது. அதுக்குன்னு ஆண்டவர் சில குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தால், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் நீ என்ன பண்ணு, ஆலயத்துல வருகிற இருக்கிற சில வேலைகளுக்கு அவர்களை நியமனம் செய்யி என்று சொல்லுகிறார். அப்ப என்ன நடக்கும், நாங்கள் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறதற்கும் வேத வசனத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறதற்கும் அது எங்களுக்கு சகாயமாக இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. என்று நம்மை தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம விலகி ஓட செய்யும்னா, ரெண்டாவது ஓவர்லோடட். ஓவர்லோடட் வாய்த்து சொல்லுங்க, ஓவர்லோடு சொல்லுங்க. ஓவர்லோடு, எல்லாம் நான் தான் பார்க்கணும், எல்லாம் நான் தான் செய்யணும் அப்படின்னு சில பேர் ஓடினே இருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சீக்கிரத்துல பிபி வந்துடும், ஏதோ ஒரு வியாதியில எல்லாமே இவங்க தான் செய்யணும், எல்லாமே நான் தான் செய்யணும், வேற யாரா இருந்தாலும் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன வராது, திருப்தி வராது. அவங்க தான் செய்யணும்னு ஓடுவாங்க பாருங்க. ஓவர்லோட. தேவ சன்னிதானத்துல உங்களால ஜெபிக்கிறதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. யார் என்ன வேலை செய்யணுமோ அவங்க அந்த வேலையை செய்து கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுடைய காரியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தையும் உணர முடியும், நாம் வளரவும் முடியும். ஆமென். அல்லேலூயா.